ஒரு சிலர் நல்லா வேலை செய்ய சம்பளம் வரல உனக்கு வீட்டுக்கு, சம்பளமே போட மாட்டான். ஏதாவது ஒரு சாக்கு, ஏதாவது ஒரு விஷயம். இது ஒரு சாபம். ஒரு சிலர் எங்கெல்லாம் வேலைக்கு போறாங்க சம்பளம் வாங்க மாட்டான். ஒரு சிலர் நிரந்தரமா ஒரு வேலையில ஸ்திரத்தன்மையும் இருக்க மாட்டாங்க. 10 வேலை ஒரே மாதத்துல மாறுவாங்க. எப்படி சம்பளம் வரும்? ஒரு சிலருக்கு சாபம். இதெல்லாம் சாபம். பாருங்க, எகிப்துல மக்கள் சபிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தாங்க. அவங்கள யாரும் கனம் பண்ணல, அற்பமா எண்ணினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலரை அற்பமா எண்ணினார்கள். கர்த்தர் அவங்க மேல தயவு கூர்ந்தார். வேதம் சொல்லுது, அவங்களுக்கு ஆண்டவர் எகிப்தியர் கண்களை தயவு கிடைக்கும்படி செய்தாராம். அவங்க போய் அவங்க கிட்ட கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாராம். எகிப்தியர் கிட்ட போய் இவன் கேட்கறாங்க, பொண்ணு கூட குத்துறான். என்னன்னா கேட்டானோ அதெல்லாம் கொடுத்துறான். கர்த்தர் தயவு பாராட்டினார். பிரியமானவங்களே, நீ சாபத்தோடு வாழும்போது கர்த்தருடைய தயவு என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சாபத்தை உடைச்சிட்டாரு. நீ சாபமா வாழக்கூடாது, சபிக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடாது. நீ தயவுல தேவ தயவை பெற்று தேவ கிருபையில வாழணும். அப்படி வாழும்போது நல்ல ஆஸ்வாதமா இருக்க முடியும்.